ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. நாம் இந்த வீடியோவில் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பது ஆஃப்லைனில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்ட்டு தனியாக பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே அட்டஸ்டு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் எழுதணும். தந்தை பெயர் எழுதணும். பிறந்த தேதி, பள்ளி சான்றிதழ் படி எழுதணும். மதம் எழுதிருங்க. பாலினம் ஆண், பெண், மூன்றாம் பாலினம் இதுன்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினமான்றதை மேலே டிக் பண்ணிவிடுங்க. வகுப்பு எழுதிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா உட்பிரிவும் எழுதணும். கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை எழுதணும். இப்போ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நிலையான முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க. அதை எழுதிருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரம் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுத வேண்டும். என்னென்ன எழுதணும் அப்படின்னா உங்களுடைய பதிவு எண், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருப்பீங்கள்ல அதனுடைய பதிவு எண் எழுதணும். பதிவு நாள் எழுதணும். அதுக்கடுத்த ரெனுவல் டேட்டு, புதுப்பிக்கப்பட வேண்டிய நாளும் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ், ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், குடும்ப அட்டை எண், தற்போது பணிபுரியும் விவரம் இருப்பின் அதை எழுதலாம். ரைட்டுங்களா? இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க. ரைட்டுங்களா? இப்போ தற்போது எங்கேயாவது பணிபுரிந்து இருக்கிறீங்க அப்படின்னா, அது பணிபுரிந்து வரீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னு எழுதிருங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாள் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும். நேரடியாகவோ அல்லது நீங்கள் நேரடியாக போய்ட்டு அலுவலகத்திலோ இதற்கு நீங்கள் சமர்ப்பிக்க முடியாது. அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. பதிவு தபால் மூலமாக மட்டுமே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மூலமாக பார்த்திங்கன்னா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை, கோவை மண்டலம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கோயம்புத்தூர் 641018. கடைசி நாள் பார்த்திங்கன்னா 27/8/2024. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இப்போ அதிகம் பேர் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் எழுத்து தேர்வும் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படின் தேர்வர்களுக்கு எழுத்து தேர்வும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.